நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 28 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஸோ whom our Lord is saving and blessing and feeding and also elevating. That's what our question we are going to see the answer from the Lord. So நம்முடைய தேவன் யாரை ரட்சித்து ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து உயர்த்துகிறார் என்றுதான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, to who calling, keep on calling our Lord. யார் கர்த்தரை கூப்பிட்டு கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை அவர் இந்த 4 ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். என்னென்ன? ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார், உயர்த்துகிறார். இந்த 4 ஆசீர்வாதங்களை யார் கொடுக்குறாருன்னா, யார் கர்த்தரை நோக்கி அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களோ ஜபத்தில் அல்லது துதியின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக, நற்கிரிகள் மூலமாக கர்த்தரை சந்தோஷப்படுத்திட்டே இருக்கிறவங்களுக்கு, ஜெபித்து கொண்டே இருக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, ரட்சிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, போஷிக்கிறாரு, உயர்த்துக்கிறார். நம்பர் 2, who trust our Lord. யார் கர்த்தரை நம்பி அவருடைய மிராக்குலஸ் பவரை, அந்த வல்லமையை, அந்த மகத்துவங்களை, அவருடைய அதிசயங்களை யார் ருசித்து கொண்டா இருக்கிறாங்களோ, யார் ருசித்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதித்து, ரட்சித்து, ஆசீர்வதித்து, போஷித்து உயர்த்துகிறார். நம்பர் 3, யார் கர்த்தரை நம்பி அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஹோல் ஹார்ட்டட், ஹோல் ஸ்ட்ரென்த், ஹோல் சோல் கர்த்தர் மேலேயே நம்பிக்கையை வச்சு முழு ஆத்மா, முழு பலம், முழு இருதயத்தோடு கர்த்தரை யார் முழுமையாக நம்பி ஜீவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அவருடைய ஃபேவர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பை தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணி கொண்டே இருப்பார். ஸோ நம்பி அவரை நோக்கி நம்பி அவரையே ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவரே ஃபுல்லாக சப்போர்ட்டையும் உதவியையும் அவரே சகாயத்தையும் செய்து கொண்டே இருப்பார். இந்த 3 விதமான ஜனங்களுக்கு கர்த்தர் ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், போஷிக்கிறார், உயர்த்துகிறார். கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக ஆசீர்வதித்து நம்மை தொடர்ந்து இயேசுவை நம்பவும், தொடர்ந்து இயேசுவையே சார்ந்து கொண்டு அவரிடத்திலிருந்து சப்போர்ட்டை, சகாயத்தை, உதவியை பெற்று அனுபவிக்கவும், தொடர்ந்து நாம் கர்த்தரையே எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி கூப்பிடவும், இந்த 3 காரியத்தை தொடர்ந்து செய்து நம்மை கர்த்தர் தொடர்ந்து நம்மை, நம் பிள்ளைகள், முழு குடும்ப அங்கத்தினர்களையும் ரட்சித்து, போஷித்து, ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. God bless you all. Amen.